தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமிடிட்டி சென்சருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா MCT2E ஆப்டோ கப்ளர் ஐசி எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இந்த MCT2E பார்த்தீங்க அப்படின்னா 6 பின் ஐசி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பின் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ 1, 2 இந்த ரெண்டாவது பின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பின் வந்து இன்புட்டு, செகண்ட் பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டு. அப்போ இதில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு எல்இடி என்ன பண்ணும், நமக்கு வந்து லைட் எனர்ஜியாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். இந்த சைடு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ டிரான்சிஸ்டர். இப்போ ஃபோட்டோ டிரான்சிஸ்டர் என்ன பண்ணும், எனக்கு வர லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபோட்டோ டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணும். இந்த ரெண்டுக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது வந்து கனெக்டிவிட்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே கிடையாது. அப்போ வர லைட் எனர்ஜியை வச்சு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. அப்போது நம்மளுடைய சர்க்யூட்டை வந்து பஸ்ட் ஆகாமல் இருக்கணும். இப்போ வந்து ஹை வோல்டேஜ் சர்க்யூட் நான் யூஸ் பண்ணுறேன், நம்மளுடைய மைக்ரோகண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 வோல்ட் 5 வோல்ட்டில் மட்டும் தான் ஆப்ரேட் ஆகும். அப்போ அந்த இடத்துல வந்து நான் 12 வோல்ட் நான் இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இப்போ 12 வோல்ட் டேரெக்டாக நான் மைக்ரோகண்ட்ரோலுக்கு இன்புட்டாக தர முடியுமா? முடியாது. அப்போ அதை என்ன பண்ணணும், 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஆப்டோ கப்ளர் சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஹை வோல்டேஜ் டிவைஸ்னால நம்மளுடைய கண்ட்ரோலர் வந்து பஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் MCT2E இது மாதிரி ஆப்டோ கப்ளர் சர்க்யூட்ஸ் நிறையா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இதுக்கான சிமுலேஷன் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த சிமுலேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 தேர்ட் பின் வந்து எனக்கு என்னென்னா நோ கனெக்ஷன். அதனால தான் இங்கே வந்து 3 கிடையாது, 4, 5, 6 இதே வந்து ரியல் டைம் ஐசி. இங்கே ஐசியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 பின்ஸ் இருந்திருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, சர்க்யூட்டுக்காக 1, 2, 3, 4 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஆனால் நமக்கு ஆக்சுவலாக என்ன இருக்கும், 6 பின் தான் இருக்கும் MCT2Eயில். இப்போ என்ன பண்ணியிருப்போம், 1வது பின்னோ 2வது பின்னுக்கு என்ன பண்ணியிருக்கேன், 1வது பின்னுக்கு வந்து இன்புட் வோல்டேஜ் கொடுத்துருக்கேன். செகண்ட் பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக கனெக்ட் பண்ணி கொண்டு போய் கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து 5 வோல்ட் தரேன், அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன், கிரவுண்ட் ரெண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நம்ம வந்து ஹை வோல்டேஜ் டிவைஸ் யூஸ் பண்ணுறேன் அப்போ என்ன பண்ணோம், 2 கிரவுண்டையும் நீங்கள் வந்து செப்பரேட்டாக தரணும். இப்போ இங்கே ஒரு கிரவுண்டும் இங்கே ஒரு கிரவுண்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், அடுத்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம வந்து மெட்டல் டிடெக்டர் சென்சரை வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து நம்ம காமனாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ ஒரு ஏசி சர்க்யூட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்போ என்ன பண்ணலாம், அந்த இடத்துல வந்து ஐசோலேட் பண்ணுறதுக்காக கிரவுண்ட் வந்து தனியாக கொடுக்கலாம். இப்போ வந்து MCT2Eயில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் டிடெக்டர் சென்சரில் வந்து நார்மலாக 12 வோல்ட் வரும், அது வந்து DC வோல்டேஜ். அப்போ அதனால் நமக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 கிரவுண்டையும் ஷார்ட் பண்ணலாம். இப்போ நான் அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், இங்கே வந்து எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு நம்ம டிஸ்பிளே ஆகும். நான் ஒரு எல்இடியும் ஆன் பண்ணி காமிக்கலாம். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், வோல்டேஜ் மீட்டர் வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வந்து வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். இப்போ வந்து நான் சிமுலேஷனை ப்ளே பண்ணிட்டேன். சிமுலேஷனை ப்ளே பண்ண உடனே என்ன ஆகுது, இன்ஷியலாக 5 வோல்ட் வருது. ஏன் இன்ஷியலாக 5 வோல்ட் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், 5வது பின்னுக்கு வந்து 10K போட்டு புல்ல கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும், இன்ஷியலாக 5 வோல்ட் வரும். எப்போ நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணணும் அப்போ 0 வோல்ட் வரும். ஓகே, அப்போ ப்ளஸ் 0.01 அப்போ 0.9 வரைக்கும் என்ன பண்ணும், கண்ட்ரோலர் வந்து 0 வோல்ட்னு கன்சிடர் பண்ணிக்கும். எப்போ 1 வோல்ட் வருதோ அப்போ தான் என்ன பண்ணிக்கும், மைக்கு வந்து 1லேருந்து 5 வோல்ட் வர வரைக்கும் 1 வோல்ட்னே கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, அப்போ ஆப்டோ கப்ளர் சர்க்யூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1வது பின் வந்து இன்புட்டு, செகண்ட் பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்புட்டு. ஓகே, செகண்ட் பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டு, 3வது பின் பார்த்திங்க அப்படின்னா நோ கனெக்ஷன், அதனால் அந்த பின்னை யூஸ் பண்ணலாம். 4th பின் ஓகே, இது வந்து ஃபோட்டோ டிரான்சிஸ்டர் NPN டிரான்சிஸ்டர் எடுத்துக்கலாம். ஓகே, NPN டிரான்சிஸ்டர் இப்போ வந்து ஃபோட்டோ டிரான்சிஸ்டர் இருக்குது. அதில் 4th பின் என்ன பண்ணேன், நான் வந்து கிரவுண்ட் பண்ணிட்டேன். எமிட்டர் பின் வந்து கிரவுண்ட் பண்ணிட்டேன். ஓகே, எமிட்டரோட சிம்பிள் பார்த்திங்கன்னாவே தெரியும், அவுட்டர் சைடு நோக்கி இருக்குது. அப்போ அது என்ன டிரான்சிஸ்டர் அப்படின்னா NPN. அது வந்து இன்னர் சைடு நோக்கி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து PNP. அதே மாதிரி கலெக்டர் பின்லேருந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 10K போட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல இருந்து அவுட் எடுத்துருக்கேன். பேஸுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்புட் ஒடிச்சுமே தரலாம். அந்த பேஸ் மட்டும் தான் என்ன ஆகுது, இந்த லைட் வேவில் பட்டு எனக்கு இன்புட் ஆகுது. அப்போ என்ன பண்ணும், லைட் எனர்ஜியாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே இல்லை. இந்த ஆப்டோ கப்ளர் சர்க்யூட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.